வளர்ச்சியும் வெற்றியும் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே, இப்போது நடக்க போகிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள் என்ன? ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, இந்த பகவான்கள் வருகிறது. இதில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும். பொதுவாக இந்த வருஷமே ஸ்பெஷல் தான். நிறைய மாற்றங்கள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அதில் இந்த ராகு கேது பயிற்சி ஹைலைட். ஏன்னா இறுதியாக பல மாறுதல்கள், மொத்தம் 2 ராகு கேது 2 கிரகம் ஒன்றா மாறுது இல்லையா? பல விஷயங்கள், பல வித்தைகள் நடக்குங்க. அதை பற்றி பார்ப்போம். தெல்ல தெளிவாக உங்களுக்கு நடக்க போகிற அதிசயங்கள், அற்புதங்கள் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 5இல் கேது, 3 மற்றும் 4 இடத்துல குரு வேறு பயணிச்சிட்ருக்கார், 12ஆம் இடத்துல சனி. இப்போ பார்த்திங்கன்னா 7.5 சனி ஆரம்பித்தாலும் ராகு பகவான் உங்களை காக்க வந்து விட்டார். முதல்ல இந்த நேரத்தில் ராகு பகவான் வந்து எப்போ இடமாற்றம் அடைகிறார் அப்படின்னு பார்ப்போம். ராகு கேதுங்கிறது 2மே நிழல் கிரகங்கள். அப்போ ஷேடோ பிளானட்ஸ் அஸ்ட்ரானமியில் வராது. ஆனால் சூரியனோட வட்டப்பாதையும் சந்திரனோட வட்டப்பாதையும் ஒன்றுக்கொண்டு வெட்டுகின்ற போது அந்த வெட்டும் 2 புள்ளிகள் தான் ஒன்று ராகு கேது. சவுத் சைடு வந்தால் கேது, நார்த் சைடு வந்தால் ராகு அப்படின்னு பிரித்து சொல்லப்பட்டது. அந்த 2 புள்ளிக்கு பக்கத்தில் எந்த கிரகம் போனால் அது வலுவிழந்தது. அப்போ இதுதான் ரொம்ப வலுவானது. ஏன்னா சூரியனிலிருந்து வந்து சந்திரன் வர்றது, 2 ஒளி கிரகத்திலிருந்து வருகிற பிறப்பு ரொம்ப வலிமையாக இருக்கும். சூரியனே விழுங்கக்கூடிய அம்சம் உண்டு. இது புராணத்தில் சொல்லுவாங்க, ஸ்வர்ணபானு என்ற அரக்கனை அமிர்தத்தை குடித்ததுக்கப்புறம் வெட்டும் பொழுது ராகுவாக கேதுவாக வந்தார். ஒரு கதை, அதை விட்டுருவோம், நேராக பலனுக்கு போவோம். பொதுவாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படுகிற காலகட்டம். இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி, வெற்றி, சூப்பர். அந்த இடமாற்றம் பார்த்திங்கன்னா வீடு ரீதியாக மாறலாம், தொழில் ரீதியாக மாறலாம், வேலை ரீதியாக மாறலாம், ஒரு படிப்பு ரீதியாக மாறலாம். இது ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மாறும். அது எப்படிலாம் மாறுதுன்னு அதையும் பார்ப்போம். அப்போ இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றத்தின் வளர்ச்சியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா பயணங்கள் இருக்கும். அடிக்கடி பயணங்கள் சென்று வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த பயணத்தின் மூலம் ஆதாயமாக இருக்கும். இப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறது வருமான ரீதியாக. உங்களுக்கு 2ஆம் அதிபதியான 7-2 சுக்கரன். பொதுவாகவே இந்த மேசராசிக்கு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சதுக்கப்புறம் வருமானம், வெற்றி, சூப்பர். குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் தாங்க பொருளாதாரமே அமையும். மேசராசிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலை, லேட் ஆகிட்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு டெவலப் ஆவீங்க. அப்போ லைஃப் பார்ட்னர் கூட ஏதோ ஒரு பார்ட்னர் லிங்க் இருக்க இது வேலை செய்யும். தனித்து செய்யும் பொழுது இது அவசர முடிவாக இருக்கும். கூட்டாக செய்யும் பொழுது இது அறிவாளியான முடிவாக இருக்கும். இந்த ராசியோட தத்துவமே அப்படி தான் இருக்குது. ரைட். இப்போ ஒரு இடமாற்றம் இருக்குது. அந்த இடமாற்றம் அது குறிப்பாக வேலை ரீதியாக பேசுவோம். பொதுவாக இப்போ வேலையில் ஆல்ரெடி போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷனாக இருக்கலாம், வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலையின் மாறுதல், விட்டு மாறுதல், அது மட்டும் வேண்டாம். ஏன்னா அது அந்த மாதிரி மாறணும்னா பிளானட்டரி மற்ற பொசிஷனையும் பார்க்கணும், லக்ன தசாபுத்தி பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா விட்டுட்டு மாறுறது அம்சங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர். பட் ஜாதக ரீதியாக ரீசெண்டாக ஒருத்தர் இப்படி தான் மாறினார். வேலையை விட்டுட்டு பண்ணுங்கன்னு விட்டுட்டு 3 months படிச்சுட்டு திருப்பி மாறியிருக்கார். அது அம்சம் வேறு. அப்படி பார்த்துட்டு ஒப்பீனியன் எடுத்துக்கணும். இப்போ வேலை ரீதியாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. தொந்தரவு கொடுத்தவர்கள் விலக செல்லக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையோடு உங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு புதுசாக கற்றுக்க போகிறீங்க. இப்போ என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி படிக்கிறது, அவங்க கம்பெனிலே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஒரு கோர்ஸ், புது மிஷின், புது சம்மந்தப்பட்டது எல்லாமே புதுசாக ஒரு டெக்னாலஜி அடாப்ட் ஆக போகிறீங்க ஃபஸ்ட்டு. அடுத்து திருமண ரீதியாக பேசுவோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை. ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு தாமதப்படுத்தக்கூடாது. குரு பார்க்க கோடி நன்மை போல் திருமண காலகட்டம் வகுவாக வந்தாச்சு. 7-9 அப்போ 3ஆம் இடத்துல சுப செய்திகள். இந்த திருமணம் பார்க்கும்போது வரன் தானாக வருகிற காலகட்டமாக இருக்குது. இதில் குறிப்பாக உங்களுக்கு மனிதத்துக்கு பிடித்த வரனாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கா இல்லையா அப்படின்னு குழப்பங்கள், அந்த குழப்பத்துக்கு தீர்வு தர மாதிரி வந்தாச்சு. இப்போ இந்த வரனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே பிடிக்கலன்னு சொன்னது, அங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, அதெல்லாம் இனி கிடையாது. இனி நீங்கள் சென்ட் பண்ணி பார்க்கும்பொழுது 2 பேத்துக்கும் பொருத்தம் வருகிற மாதிரி கால சூழ்நிலை இருக்குது. எதாக இருந்தாலும் மேக்கு மேலே அக்டோபர் வரைக்கும் நேரங்காலம் நல்லாயிருக்கு. அக்டோபர் டிசம்பர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அப்போ மீண்டும் நல்லாயிருக்கு. இப்போ அக்டோபர் டிசம்பர் காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. திருமணம்
ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க போன கமெண்டிங்கில். அப்போ இரண்டாவது திருமணம் 9ஆம் வீட்டை சொல்லும், அதற்கும் குரு பார்வை உண்டு. 7, 9க்குலாம் பார்வை இருக்கனால ரொம்ப அமோகமாக இருக்குது. ரைட். பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். பொதுவாக அவங்க ராசிக்கு 10ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி மற்றும் அவர் 12ல் இருக்கார். பிஸ்னஸை டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டங்க. ஜென்மசனி வர்றதுக்குள்ளே இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ணுதுன்னா 11ல் இருக்கிற ராகு லாப ராகுவாக யோகத்தை அள்ளித்தரும் நிலையாக வளர்ச்சி வெற்றி வகை கொடுக்க போகிறார். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய நண்பர்களோட சேர்ந்து கூட்டாக பயணித்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்தாபனங்கள் உருவாக்க வாய்ப்புண்டு. இப்போ பார்த்திங்கன்னா கடை ஒரே கடை போட்டிருந்தா அடுத்த கடை ஃப்ரான்ச்சைசிஸ் இந்த மாதிரி போகக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை சமாளிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ நம்ம கூட்டு சேர்ந்து பண்ணாமல், கூட்டுன்னா யார் பேரில் போடலாம், உங்கள் பேரில் போடலாமா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் பேர் போடலாமா? பொதுவாக கூட்டுன்னு சேரும்போது யார் 2 பேர் சொன்னால் அவங்க 2 பேர்த்தோட ஜாதக அமைப்பு பொருந்தி வரணும். 2 பேர்த்து வருகின்ற தசாபுத்திகள் நல்லா இருக்கணும். யாரோ ஒருத்தருக்காவது யோக பலனாக இருக்கணும். 2 பேர்த்துக்கும் யோக பலன் இருந்தால் சிறப்பு. இல்லை யாரோ ஒருத்தருக்காவது இருக்கணும். 2 பேர்த்துக்கும் அசுப பலனாக இருந்தால் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கள பெயரை முன்னிலைப்படுத்தி பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ தொழிலை பண்ணுங்கள். இதில் தொழிலில் ஒன்று ஆஃபர் கொடுத்து கிளைண்ட்டை கவர வேண்டியிருக்கு. விளம்பரப்படுத்துறது ஆஃபர். இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 97 ரூபா கொடுத்து ஆஃபர் கொடுத்து விற்க வேண்டிய காலகட்டம். ரைட். மாணவர்களுக்கு பிரகாசமான காலகட்டம் வந்திருக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்துக்கு எந்த தங்குதடையும் இல்லை. உங்கள் 4ஆம் அதிபதிக்கு எந்த பாவ கிரகம் கொள்ளும். அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அது அப்படி 100க்கு 100% உங்களுக்கு வருகிற காலகட்டமாக இருக்குது. வேலைவாய்ப்பில் யோகம் இருக்குது. மாணவர்கள் படித்தவுடன் வேலைவாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எழுதி படிக்கணும். இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. ப்ராக்டிஸ் முக்கியம். 6ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாலே ப்ராக்டிஸ் தேவை, உடல் உழைப்பு தேவை. உடல் உழைப்பு வேலைக்கு இன்டர்வியூக்கு என்ன உடல் உழைப்புனா ப்ராக்டிஸ் தான். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் சூப்பராக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே சக்ஸஸ். பூர்வீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சாதகமாக இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு சொத்து சுகங்கள், தந்தை வழி ஆதாயம் உண்டு, தாய் வழியின் அன்புகள் உண்டு. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம். ரொம்ப நாளாக வம்பு வழக்குகள் ஒரு கேஸுகள் இருந்தால் அது காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு ஃபஸ்ட்டு. மற்ற ஜாதக ரீதியாக பார்க்கணும். மற்ற மாதிரி வெற்றி பெறணுமான்னு பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு. சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போட்டால் ஜெயிச்சிருவோமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது. மற்ற நிலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஹெல்த் வைஸ் தாங்க இப்போ பார்க்கணும். ஏதோ ஒரு வயிறு சம்மந்தப்பட்டது, உணவு பழக்கம் சம்மந்தம் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு தொந்தரவு வரும். குறிப்பாக வயிறு, முதுகு, நல்லா இருங்க, வயிறு, முதுகு, கழுத்து, அப்புறம் குடல் சம்மந்தப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறி வரும். இந்த மாதிரி தொந்தரவுகள் மாறி வரும். பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பை தொந்தரவுகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். இதே ஆணாக இருக்கும்போது வயிறு சார்ந்த உபாதைகள், மொட்டிலிட்டி ஸ்பீட் லெவல் கொஞ்சம் குறையிறது, இதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் விருத்திப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள். குழந்தை பாக்கியத்துக்கு அடுத்த குழந்தை பாக்கியம் அமோகமாக இருக்குது. குழந்தை பிறக்க காலகட்டம் காமத்திரிகோணம்னு சொல்லுவோம். கணவன் மனைவி அந்யோன்யங்கள் இணைந்து செயல்பட, பிரிந்த கணவர்கள் தம்பதிகள் சேர, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க, அந்த வசியாக இருக்கிற காலகட்டம். அப்போ ரொம்ப நாளாக கணவன் மனைவி பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் சேருவார்கள், கூட்டாக இருப்பார்கள், ஒரு இணக்கம் ஏற்பட வாய்ப்புண்டு. வெளிநாடு சென்று அடிக்கடி ட்ராவல், சுற்றுலா அந்த மாதிரி போயிட்டு வர காலகட்டமாக இருக்குது. அது சென்று வரலாம். ஒரே ஒன்று மட்டும்னா மொபைல் ஃபோன் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது சம்மந்தப்பட்டது இருக்குது. சிக் லைஃபு சீட்டு போட்டிருப்பாங்க, சிறு சேமிப்பு, நகைச்சீட்டுலாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. யாருக்கும் அந்த ஜாமீன் கையெழுத்து சில வருடங்கள் தேவையில்லை. இந்த ராகு கேது முடிகிற வரைக்கும் ஜாமீன் கையெழுத்து கொஞ்ச நாள் தேவையற்றது. இப்போ இந்த ராகு கேதில் உங்களுக்கு யோக பலன் அதிகம், சிறு கவனிக்க வேண்டிய பலனும் சொல்லியாச்சு. சரி, இப்போ 5, 11 இருக்கிற ராகு எப்பவுமே நல்லதான் செய்ய போகிறார். வெற்றி, வளர்ச்சி, எதிரிகளை வீழ்த்தக்கூடியது, அனைத்திலும் சாதகமாக இருக்குது. இப்போ என்ன பரிகாரம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்? பொதுவாக ஒரு தானம் கொடுக்கறது நல்லாயிருக்கும். உளுந்து தானம், அது கருப்பு உளுந்து தானமாக இருக்கிறத யாருக்கா தானமாக கொடுக்கலாம். இல்லை அதை பர்பஸாக அதை வாங்கி ஒரு சமையல் செய்து அப்படி உணவாக கொடுக்கலாம். ரைட். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு முக்கியமாக பஞ்சமுக விநாயகரில் பஞ்சமுக விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. அப்புறம் துர்க்கை அம்மன் வழிபாடு, இது 2ம் பேரலாக பண்ணிட்டு வர
நிச்சயமாக இந்த வருஷம் இந்த ராகு கேது உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக தருவார் என்று கூறலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இந்த வருஷம் இருக்க போகிறது பார்த்திங்கன்னா 4, ராகு தான் 4 மற்றும் 9, 1, 3 இந்த எண்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.